டயக்ராமில் வந்து பாக்டீரியல் செல்னு கேட்டாங்கன்னா இவ்வளோ பெரிய பாக்டீரியா வரையணும். பாக்டீரியா வரைஞ்சி பாக்டீரியா சுற்றி வந்து ஒரு சுற்றி வந்து ஒரு பாக்டீரியா வந்து கேப்சூலால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃப்ளாஜிலம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபைலி இருக்கும். இல்லை டிஎன்ஏ கொச்சு கொச்சுன்னு போட்டு டிஎன்ஏ போடணும். அதுக்கப்புறம் வந்து மீசோசோம் போடணும், ரைபோசோம் போடணும். அதுக்கப்புறம் வந்து சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரின். இது வந்து சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரின் வந்து அப்படியே கவர் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் கிரானுலார் இன்க்ளூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் செல் வால் அதுக்கப்புறம் வந்து சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரின், ரைபோசோம் இதெல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அனடாமி பற்றி பார்க்க போகிறோம். அனடாமியில் வந்து பாக்டீரியல் அனடாமி, பாக்டீரியல் செல்ஸ் அதை பற்றி கொஸ்டின் கேட்டாங்கன்னா வந்து டிஸ்கிரைப் அண்டு நீட் டயக்ராம் போடணும்னு அப்படி சொல்லுவாங்க. இதில் வந்து அப்படியே பாக்டீரியல் செல்லுன்னு போட்டுட்டு இந்த செல் என்வலப் ரிஜிட் செல் வால் இருக்கும். இந்த இருக்க ரிஜிட் செல் வால் இஸ் அண்டர்கோ. அதுக்கப்புறம் வந்து சைட்டோபிளாஸ்மிக் அண்டு பிளாஸ்மா மெம்பரைன். சைட்டோபிளாஸ்மிக் அண்டு பிளாஸ்மா மெம்பரைன் வந்து அப்படியே வந்து செல் என்வலப்பில் வந்து இதில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து புரோட்டோபிளாசம் வந்து சைட்டோபிளாசம் ப்ளஸ் இன்க்ளூஷன் ப்ளஸ் சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ குரோமோசோம். சிங்கிளாக சர்க்குலர் டிஎன்ஏ குரோமோசோம் வந்து இருக்கும். இப்போ வந்து புரோட்டோபிளாசம் சைட்டோபிளாசம். புரோட்டோபிளாசத்தில் வந்து சைட்டோபிளாசம் உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து என்னென்னா சைட்டோபிளாசமும் உள்ளே இருக்கிறது வந்து சைட்டோபிளாசம் இருக்கும். இன்க்ளூஷன் சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ குரோமோசோம் வந்து இருக்கும். எக்ஸ்ட்ரா கேரக்டரில் வந்து கேப்சூல், ஃப்ளாஜில்லா, ஃபிம்ப்ரி இதெல்லாமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்வலப்பில் வந்து செல் வால், சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரைன், அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்மா மெம்பரைன் வந்து இருக்கும். பிளாஸ்மா மெம்பரைன், சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரைன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து புரோட்டோபிளாசத்தில் வந்து சைட்டோபிளாசம், இன்க்ளூஷன், சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ குரோமோசோம் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சரில் வந்து கேப்சூல், அதுக்கப்புறம் கேப்சூல், ஃப்ளாஜில்லா, ஃபிம்ப்ரியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செல் வால் வந்து ஃபங்க்ஷன் வந்து செல் வாலோட ஃபங்க்ஷன் வந்து ஷேப்பு. அதுக்கப்புறம் வந்து ஷேப் ஆஃப் த செல் வந்து என்னென்னா ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் த ஆஸ்மாட்டிக் டேமேஜ். செல் வாலோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா செல்லுக்கு வந்து ஷேப்பை வந்து கொடுக்குறது இதுதான். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் த ஆஸ்மாட்டிக் டேமேஜ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ப்ரொவைட் ரிஜிடிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுது. இன்க்ளூட் இன் த செல் டிவிஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. டார்கெட் சைட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் பண்ணுது. லைசோசோம் பாக்டீரியோஃபேஜ். டார்கெட் சைட் ஆஃப் ஆன்டிபாடிஸ் லைசோசோம் பாக்டீரியோஃபேஜுக்கு வந்து அதுக்கப்புறம் லைசோசோம் பாக்டீரியோஃபேஜுக்கு வந்து இது பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பெப்டிடோகிளைக்கன் இஸ் அ ரிஜிட் பார்ட். பெப்டிடோகிளைக்கன் வந்து ரிஜிட் பார்ட்டாக இருக்குது. பெப்டிடோகிளைக்கான் வந்து ரிஜிட் பார்ட்டாக இருக்குது. இப்போ வந்து கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பார்க்க போகிறோம். கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவோட டிஃப்ரென்ஷியேஷன் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா இருக்கா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்னு தனியாக போட்டுக்கணும். அதோட திக்னஸ், அதோட பிளாஸ்மிக் ஷேப்பு, அதுக்கப்புறம் லிப்பிடு, அதுக்கப்புறம் வந்து டிகோயிக் ஆசிட், பெப்டிடோகிளைக்கன் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து திக்னஸ் வந்து கிராம் பாசிட்டிவ் தான் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். கிராம் பாசிட்டிவ் ரொம்ப திக்காக இருக்கும். பெரிபிளாஸ்மிக் ஷேப் வந்து எதில் ப்ரெசண்ட்டாக இருக்குன்னா ஒன்லி ப்ரெசென்ட் வந்து கிராம் நெகட்டிவில் மட்டும்தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். லிப்பிட் வந்து எதில் ப்ரெசென்ட் கிராம் நெகட்டிவில் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும் லிப்பிடும். அதுக்கப்புறம் வந்து டிகோயிக் ஆசிட் வந்து கிராம் பாசிட்டிவில் தான் ப்ரெசண்ட்டாக இருக்குது டிகோயிக் ஆசிட். அதுக்கப்புறம் வந்து பெப்டிடோகிளைக்கன் வந்து திக்கர் வந்து கிராம் பாசிட்டிவில் தான் வந்து பெப்டிடோகிளைக்கன் வந்து ரொம்ப திக்கராக இருக்கும். இது வந்து 2 nanometer தான் இருக்கணும். அது அப்படியே பாருங்க, இது அப்படியே இருக்கா, ப்ரெசன்ட் இதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெப்டிடோகிளைக்கனில் 16 to 18 இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிராம் நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் வந்து இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குது. அதுக்கப்புறம் லிப்போப்ரோட்டீன் லேயர் இஸ் கனெக்டட் டு த பெப்டிடோகிளைக்கன் டு அவுட்டர் மெம்பரைன்.
அதுக்கப்புறம் வந்து லிப்போப்ரோட்டீன் லேயர் வந்து கனெக்டட் டு த பெப்டிடோகிளைக்கனோட கனெக்டராக இருக்குது. கிராம் நெகட்டிவில் வந்து பெப்டிடோகிளைக்கன் வந்து இருக்குதுன்னு சொல்லி பெப்டிடோகிளைக்கன் வந்து கிராம் நெகட்டிவில் வந்து திக்கர் peptide is outer the membrane connected to the outer membrane கனெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா இது வந்து அதுக்கப்புறம் திக்கோயிக் ஆசிட் வந்து கிராம் பாசிட்டிவில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்களா. திக்கோயிக் ஆசிட் வந்து கிராம் பாசிட்டிவில் இருக்குது. பாஸ்போலிபிட் பைலேயர்டு இருக்குது. பைலேயர்டு வந்து கிராம் பாசிட்டிவ் தான் இருக்குது. சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரின் வந்து ரெண்டுத்துக்குமே இருக்கும். இதுதான் சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரின். பெப்டிடோகிளைக்கன் லேயர் இது வந்து பெப்டிடோகிளைக்கன் லேயர் வந்து பெருசாக எதுக்கு இருக்குன்னா இதுக்கு தான் இருக்கும். என்னது பெப்டிடோகிளைக்கன் லேயர் வந்து பெருசாக வந்து கிராம் பாசிட்டிவ் தான் இருக்குது, கிராம் நெகட்டிவ் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து லிப்போப்ரோட்டீன் வந்து ப்ரெசன்ட் இங்கே தான் அதிகமாக இருக்கும். அங்கங்கேயும் லிப்போப்ரோட்டீன் இருக்கா. அதுக்கப்புறம் பெரிபிளாஸ்மிக் ஷேப் வந்து இங்கே தான் அதிகமாக இருக்கும். ப்ரெசன்ட் வந்து பெரிபிளாஸ்மிக் ஷேப் வந்து கிராம் நெகட்டிவில் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து மெம்பரைனாக இருக்கும், அவுட்டர் மெம்பரைன். அதுக்கப்புறம் வந்து லிப்போபாலிசாக்கரைடு வந்து மேலே இருக்குது, அவுட்டர் மெம்பரைன் இருக்குது. இப்போ வந்து அவுட்டர் மெம்பரைன் பற்றி பார்க்க போகிறோம். அவுட்டர் மெம்பரைன் வந்து கண்டெயின் ஆஃப் மெம்பரைன் ப்ரோட்டீன் which is target to the phages of antibodies and bacteriokine icon அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து லிப்போபாலிசாக்கரைடு வந்து it consists of lipid A and polysaccharide. சொல்கிறாங்க. லிப்போபாலிசாக்கரைடு வந்து it consists of lipid A. லிப்போபாலிசாக்கரைடு வந்து கன்சிஸ்ட் ஆஃப் லிப்பிட் ஏ வந்து வச்சுருக்கு. லிப்பிட் ஏ அண்ட் பாலிசாக்கரைடு. அதுக்கப்புறம் இட் இஸ் எண்டோடாக்சின் ஆஃப் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. பாக்டீரியாவோட எண்டோடாக்சின் ஆஃப் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. அதுக்கப்புறம் பாஸ்போலிப்பிட் அதுக்கப்புறம் ஆன்டிஜன் வந்து இருக்குது. டாக்ஸிசிட்டி அசோசியேட்டட் வித் த டாக்ஸிசிட்டி. அதுக்கப்புறம் இந்த லெஸ் நெக்ரோசிஸ் அண்ட் பாக்டீரியா அதெல்லாம் வச்சுருக்குது. அதுக்கப்புறம் வந்து லெஸ் நெக்ரோசிஸ் அண்ட் பாக்டீரியா. பிளாஸ்மிக் ஷேப்பும் வந்து இருக்குது. ஸ்பேஸில் வந்து இந்த ஸ்பேஸ் பிட்வீன் இன்னர் அண்ட் அவுட்டர் மெம்பரைன் தான் வந்து பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் பைண்டிங் ப்ரோட்டீன் ஆர் ஸ்பெசிஃபிக் பைண்டிங் ப்ரோட்டீன் ஆர் ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டேட்டட். அதுக்கப்புறம் வந்து பெப்டிடோகிளைக்கனும் இருக்குது. பெப்டிடோகிளைக்கன் வந்து கிராம் பாசிட்டிவில் வந்து 16 to 18 நானோமீட்டர், கிராம் நெகட்டிவில் வந்து 2 நானோமீட்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து திக்கோயிக் ஆசிட் வந்து ப்ரெசன்ட் இன் தி gram positive found in does not found in the gram negative. It consists of major surface of antigen of a gram positive bacteria. The bacteria without cell wall is called bacteria which contain without cell wall அதுக்கப்புறம் வந்து வித் செல் வால் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதில் வந்து மைக்கோபிளாஸ்மானா எங்கே இருக்குன்னா மைக்கோபிளாஸ்மான்னு ஒன்று இருக்குது. அந்த மைக்கோபிளாஸ்மா வந்து நார்மலி அக்கர் இந்த பாக்டீரியா வித்தவுட் செல்வால். பாக்டீரியாவில் வந்து செல்வால் இல்லைன்னா அந்த மைக்கோபிளாஸ்மான்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. எல் ஃபார்ம்னா வந்து தீஸ் ஆர் அப்சர்வ்டு இன் த கிளிங்பெர்க் நேபிள். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்டோபாசிலஸ் மொனில் இன்ஃப்ளமேஷன் is the Lister Institute, the developed of spontaneously or in the presence of penicillin. அதுக்கப்புறம் வந்து புரோட்டோபிளாஸ்ட் வந்து என்னென்னா புரோட்டோபிளாஸ்ட் ஆர் derived from gram positive bacteria. பாக்டீரியாவில் வந்து புரோட்டோபிளாஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புரோட்டோபிளாஸ்ட் வந்து சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரைனில் வந்து இருக்கக்கூடியது. இந்த புரோட்டோபிளாஸ்ட் வந்து சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரைனில் ப்ரெசன்ட். பட் செல் வால் இஸ் லேக்கிங். செல் வாலில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த ஆர்டிஃபிஷியலி பை த லைசோசோம். ஆர்டிஃபிஷியலே வந்து லைசோசோமில் வந்து இது பண்ண முடியும். ஹைப்பர் டென்ஷனில் பண்ண முடியும். ஹைப்பர்டோனிக் மீடியத்தில் வந்து இருக்குது.
இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து புரோட்டோபிளாஸ்மிக்கில் வந்து இந்த கிராம் பாசிட்டிவ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன் ஆர் ப்ரெசன்ட், பட் செல் வால்ஸ் இஸ் லேக்கிங். செல் வால் வந்து லேக்காக இருக்கிற இடத்துல தான் இது ப்ரொடியூஸ் ஆர்டிஃபிஷியலி பை த லைசோசைம் அண்ட் ஹைப்பர்டோனிக் மீடியத்தில் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெஃபோபிளாஸ்ட் அப்படின்னா வந்து தீஸ் ஆர் டெரைவ்டு இந்த கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அதுக்கப்புறம் சம் செல் வால்ஸ் மெட்டீரியல் அதுக்கப்புறம் ரீட்டைனிங் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேனில் வந்து சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன்னு ஒன்று இருக்குது. சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேனில் வந்து 5 to 10 நானோமீட்டர் திக்னஸில் வந்து 5 to 10 நானோமீட்டர் திக்னஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன் 5 to 10 நானோமீட்டர் திக்னஸில் வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன் வந்து இந்த இதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன் எங்கே இருக்குது? இது ரெண்டுத்துலேயுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 5 to 10 நானோமீட்டர் திக்னஸில் வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன் மூலயமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லைஸ் பெனித் த செல் வால்க்கு உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆக்ட் அஸ் அ ஆஸ்மோட்டிக் பேரியராக வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தீஸ் ஆர் நியூமரஸ் ஆஃப் என்சைம்ஸ். அதுக்கப்புறம் வந்து எவால்வ் இன் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் செலக்டிவ் நியூட்ரியன்ட். இட் கண்ட்ரோல் த இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் அதுக்கப்புறம் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் மெட்டபாலைட்ஸ். இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ மெட்டபாலைட்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சைட்டோபிளாசத்தில் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து கொலாய்டல் சிஸ்டம் கண்டெயின் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சொல்யூட்டு. ஆர்கானிக் சொல்யூட்டு இன்ஆர்கானிக் சொல்யூட்டும் வச்சுருக்குது. இது வந்து லேக் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து மைட்டோகாண்ட்ரியா வந்து சைட்டோபிளாசத்தில் வந்து இது வந்து ஒரு கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக்கில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் லேக் ஆஃப் மைக்கோபாக்டீரியா லேக் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து இருக்காது. இது கண்டெயின் ரைபோசோம், மீசோசோம் அண்ட் அதுக்கப்புறம் வேக்யூல்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இன்க்ளூஷன்ஸ் வந்து இருக்கும். ரிபோசோம் வந்து சென்டர் ஆஃப் த ப்ரோட்டீன் சிஸ்டம் அதுக்கப்புறம் வந்து சிந்தசைஸ் வந்து பண்ணுது. தீஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இந்த ரிபோசோமல் ப்ரோட்டீன் இருக்குது. இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் அதுக்கப்புறம் இன்க்ளூஷனில் வந்து த சோர்ஸ் ஆஃப் ஸ்டோர்டு எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகுது. தீஸ் தேர் ஃபங்க்ஷன் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆர் அன்சர்டைன். ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் வந்து அன்சர்டைன்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் இனாகுலேஷனில் அதுக்கப்புறம் வந்து மீசோசோம் அதுக்கப்புறம் வெசிகுலரில் வந்து இருக்குது. இப்போ வந்து பாக்டீரியல் கேப்சூல் பற்றி பார்க்க போகிறோம். பாக்டீரியல் கேப்சூல் அல்லது ஸ்லிம் லேயர் அப்படின்னா பாக்டீரியல் கேப்சூல் வந்து டெஃபினிஷன் வந்து அமார்ஃபஸ் விஸ்கஸ் செக்ரேஷன் சரௌண்டிங் பாக்டீரியா. அமார்ஃபஸாக இருக்கும், விஸ்கஸ் செக்ரேஷன் சரௌண்டிங் பாக்டீரியா. amorphous secretion viscous secretion surrounding bacteria. Similar layer losing organized secretion. Capsule densely organized secretion. ஸ்மெல் லேயர் கேப்சூல்னு ரெண்டு வகையாக இருக்குது. இப்போ வந்து அமார்ஃபஸ் விஸ்கஸ் செக்ரேஷன்னா என்னென்னா இது வந்து ஒரு அமார்ஃபஸ்னால் தண்ணியாகவும் இல்லாமல் இது பண்ணாமல் ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கும். விஸ்கஸ் செக்ரேஷன் சரௌண்டிங் பாக்டீரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கேப்சூல் தான் இது. வந்து ஸ்மெல் லேயர் இது வந்து லூஸ்லி ஆர்கனைஸ்டு செக்ரேஷனாக இருக்கும். கேப்சூல் வந்து டென்ஸ்லி ஆர்கனைஸ்டு செக்ரேஷனாக இருக்கும். இது வந்து லேயர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியில் வந்து இருக்கும். இப்போ வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸில் வந்து இது இன்ஹிபிட் த பாகோசைட்டோசிஸ் வந்து இது இன்ஹிபிட் பண்ணுது. என்ஹான்ஸ் த பாக்டீரியல் சர்வைவல். பாக்டீரியா வந்து வாழ்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் த ஆன்டிபாக்டீரியல் ஏஜெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் த ஆன்டிபாக்டீரியல் ஏஜெண்ட். எக்ஸாம்பிள்
ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட் வந்து என்னென்னா பாக்டீரியோஃபேஜ், அதுக்கப்புறம் வந்து என்சைம் இதெல்லாம் வந்து அகெயின்ஸ்ட் பண்ணுது. இது வந்து ஆக்ட் அஸ் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன், குறிப்பிட்ட ஆன்டிஜனாக வந்து ஆக்ட் பண்ணுது. பாக்டீரியல் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டைப்ஸ். இந்த ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் ஃபார் பாக்டீரியல் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டைப்ஸ். ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் ஃபார் பாக்டீரியல் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டைப்ஸுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து அப்புறம் வந்து கேப்சுலேட்டட் ஆர்கனிசம். இப்போது கேப்சுலேட்டட் ஆர்கனிசமில் வந்து என்னென்னா இட் ஆக்ட் அஸ் அ ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் தான் ஃபார் பாக்டீரியல் ஐடென்டிஃபிகேஷன். பாக்டீரியா இருக்கா, அந்த பாக்டீரியா வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டைப் கேப்சுலேட்டட் ஆர்கனிசம். கேப்சுலேட்டட் ஆர்கனிசம் வந்து